$10 $100 எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் டெய்லி ஏர்ன் பண்ணலாம் சொன்னவங்கள நம்ப எழுத. எஸ், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் எந்த விதமான செல்லிங்கும் பண்ண தேவையில்லை. இந்த மெதட்ற பேர் என்ன, இதை எப்படி செய்கிற, இதில் என்னென்ன விஷயமெல்லாம் இருக்கீங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இந்த மெதட்டை எங்கே போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பீரியன்ஸோட எக்ஸாம்பிள்ஸோட படிக்கலாங்கிற விஷயத்தை இந்த வீடியோட எண்டில் சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெத்தட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டானவே பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறது. பெசிவ் இன்கம் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்கம் உங்களோட டைமில் டிபெண்ட் ஆகிருக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜாப் ஒன்றுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற அவ்வளோ காலமும் உங்களுக்கு பணம் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டாப் பண்ணிங்கன்னா பணம் வராது. ஆனால் பெசிவ் இன்கம் அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் ஒரு டீமோட பில்ட் பண்ணுவீங்க. அந்த சிஸ்டமும் டீமும் நீங்கள் ஆக்டிவாக இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி கண்டினியூஸாக மணியை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் பெசிவ் இன்கம். இப்போ இந்த 2025 ஒரு பெஸ்ட்டான பிகினர் ஃப்ரெண்ட்லி பெசிவ் இன்கம் மெத்தட் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்ட் லெவரேஜிங், அதாவது அட்டென்ஷன் மோனடைசேஷன் சொல்லி ஒரு விஷயம் உண்டு. அநேகமான பிராண்ட்ஸும் கிரியேட்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அட்டென்ஷனை லெவரேஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு கிரியேட்டர்னா நான் என்னைய சோஷியல் மீடியாக்களில் என் வீடியோஸை போடக்குள்ள அதுக்கு எவ்வளோ ரீச் கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் என் வீடியோஸை எடுத்து சின்ன சின்ன கிளிப் பண்ணி எடிட் பண்ணி 100 பிளாட்ஃபார்மில் அதை அப்லோட் பண்ணக்குள்ள எனக்கு ஜஸ்ட் நான் போடக்குள்ள கிடைக்கிற வியூஸ் ப்ளஸ் என்கேஜ்மெண்ட்டோட 100 மடங்கு எனக்கு கிடைக்கும். இதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். ஆனால் ஒரு கிரியேட்டரால் 100 அக்கௌண்ட் திறந்து 100 இடத்த வீடியோ போடலாம். அதனால் இந்த கிரியேட்டர்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா லெவரேஜ் பண்ணுறாங்க. அதாவது கண்டென்ட் கிளிப்பிங்கை லெவரேஜ் பண்ணுறாங்க. எப்படி லெவரேஜ் பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு சில பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க கிக் ஒன்று போடுவாங்க. இந்த அறிக்கை இந்த வீடியோவை நீங்கள் கிளிப் பண்ணி எடிட் பண்ணி கேப்ஷன்லாம் போட்டு அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் நான் உங்களுக்கு $1 இல்லை $2 $5 சில கிரியேட்டர்ஸ் மாதிரி $10 வரையும் பே பண்ணுவாங்க. ஏன் இதெல்லாம் அவங்க நம்மளுக்கு பே பண்ணணுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பிராண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்கிறேன். அநேகமான கிரியேட்டர்ஸ்ட்ட அவங்களோட பேக்கெண்டில் கோச்சிங் ப்ரோக்ராம் அப்படியே அவங்க ஒரு ஆப் வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, அப்படியே அவங்க ஒரு பிஸ்னஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிராண்ட் அவேர்னஸ் கிடைக்கிறோ அந்த அளவுக்கு அவங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகும். நார்மலாக அவங்களோட வீடியோவை பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் செய்ய போனாங்கன்னு சொன்னால் டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எங்கேயோ பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய போனாங்கன்னா அவங்க கொடுக்குற காஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற நாட்டை பொறுத்து வேறுபடும். அவங்க ஒவ்வொரு 100,000 வியூஸுக்கு அவங்க $10s of $100s of அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு பே பண்ணணும். ஆனால் அப்படி அவங்க பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்குள்ள கிடைக்கிற என்கேஜ்மெண்ட் அது ஆர்கானிக் இல்லை, அது பெய்ட் பூஸ்ட் இருக்குது. அநேகமானங்கள் பெய்ட் விஷயம் ஒன்று பெய்டாக ஒரு விளம்பரம் ஒன்று வருதுங்கக்குள்ள அதை ட்ரஸ்ட் பண்ணுறதை விட ஆர்கானிக்காக ஒரு விஷயம் வரக்குள்ள அநேகமான ஆடியன்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க அந்த மாதிரி 2 விஷயம், முதலாவது காஸ்ட் எஃபெக்டிவ் அவங்களுக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கானிக் என்கேஜ்மெண்ட். இந்த 2 பெனிஃபிட்டும் இருக்கிறதால கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் பிராண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த ஆர்கானிக் கண்டென்ட் கிளிப்பிங்கை லெவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஏஐயை வச்சு யூஜிசி வீடியோஸும் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். யூஜிசி வீடியோஸ்னோன்னா நீங்கள் ஏஐ வச்சு சில ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தாலே அதே வீடியோ கிரியேட் பண்ணி தரும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணாலே அதுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் $5 to $10 கிட்டே இவங்க பே பண்ணுறாங்க. இந்த கண்டென்ட் கிளிப்பிங் எப்படி செய்கிற ப்ளஸ் அது ரிலேட்டடாக எப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே நான் மொனடைஸ் அட்டென்ஷன் ப்ளூ பிரிண்டில் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாம்பிள்ஸோட டீச் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் படிச்சுட்டு போகலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்கள் கொஷனல் வரும்னு சொன்னால் கண்டினியூஸாக லைவ் செஷன் அரேஞ்ச் பண்ணி உங்களோட டவுட்ஸை லைவ்லேயே கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எதில் செய்கிறேன்னு சொன்னால் HPU கன்சல்டன்சி கம்யூனிட்டியில் செய்கிறேன். இந்த கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற இந்த வீடியோ எத்தனை லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கம்யூனிட்டியோட ஆக்சஸ் எப்படி இருக்குங்கிற மேலே டீட்டெயில்ஸை தரேன்.